இந்த ஆனைமங்கல செப்பேடு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை நமக்கு சொல்லும். அதாவது சோழர் கால அளவீட்டு முறை அப்படிங்கிறது, நில அளவீட்டு முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லும். எப்படின்னா, இந்த யானை இருக்கு பாருங்க, அதுலேயும் பெண் யானை பிடி இருக்கு இல்லையா, களிறு இல்லாமல் பிடி இருக்கு இல்லையா, அந்த பிடிக்கு மேலே ஒருத்தர் இருந்துட்டு அந்த பிடி வந்து எங்கெல்லாம் போகுதோ அதை வந்து ஒருத்தர் அளந்துக்கிட்டே வருவார். அப்படி தான் நிலத்தை அளந்திருக்காங்க. ஏன் இதில் களிறு பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா, ஆண் யானை பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா, ஏன் அதற்கு மாற்றாக பெண் யானையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிடி தான் ரொம்ப பொறுமையாக நடந்து போகுமா. களிறு அப்படி இல்லை, அது வந்து கொஞ்சமாக அடங்காதது அப்படிலாம் சொல்கிறாங்க. திமிரி அதே அங்கங்கே ஓடிருச்சு அப்படின்னா எக்கச்சக்கமான நிலங்கள் வர போயிடும் இல்லையா. ஆனால் பிடி அப்படி இல்லை, நல்ல பொறுமை, ரொம்ப பொறுமையா நடந்து போகும். அதனால பிடி அளந்த குறிப்பும் சோழர்களுடைய அளவீட்டு முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான தகவலும் இந்த ஆனைமங்கல செப்பேடுல இருக்கு.